டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இயல் மற்றும் வேதியியல் பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸோடைய செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து கீழ்கண்டோட்டில் எது சரியான கூற்று அல்ல, நாட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன, எல்லோரும் புக் எடுத்து வச்சுக்கோங்க, வச்சுட்டு பாருங்கள். சமநிலையில் உள்ள ஒரு அமைப்பிற்கு கியூவின் மதிப்பு எப்பொழுதும் சமநிலை மாறிலியை விட குறைவாக இருக்கும். ஒரு சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது Q வேல்யூ வந்து எப்பயுமே வந்து கேசி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் காட்டிலும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது Q வேல்யூயும் கேசி வேல்யூயும் ஈக்குவலாக இருக்கும், அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஈக்குலிபிரியம் கேன் பி அட்டைன்ட் ஆன் போத் சைட்ஸ், சமநிலையானது இரு பக்கத்துலையும் அடையலான்னு கொடுத்துருக்குறாங்க, அது கரெக்டு. அடுத்து கேட்டலிஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவலாக ஆல்டர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதுவும் கரெக்டு. முன்னோக்கனையும் பின்னோக்கனையும் வினைக்கு வந்து சம அளவில் பாதிக்கும், அதுவும் கரெக்டு. வெப்பநிலையை பொறுத்து சமநிலை மாறிலிகள் மாறுபடும், அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் கூடனா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கூடும், டெம்பரேச்சர் குறைஞ்சா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து குறையும், அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இது தப்புனா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஈக்குலிபிரியத்தில் வந்து Q வேல்யூயும் கேசி வேல்யூ எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். தென் செவன்த், N2 + O2 gives 2NO, அதுக்கு K1 ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து K1 கொடுத்துருக்குறாங்க. 2NO + O2 gives 2NO2, இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எது கொடுத்துருக்குறாங்க, K2 கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த சிஸ்டம் NO2 gives 2 N2 + O2, இதுக்கு வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க, K கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி வச்சுக்கிறோம்னா Kன்னு வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதலாம், K1ங்கிறது ப்ராடக்ட் பை ரியாக்ட். ப்ராடக்ட்னா பாருங்கள் NO⁴, ரியாக்ட்னது N2O2, இது போட்டோம். இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K2 எழுத போகிறோம். NO2 நம்பர் ஆஃப் மால்ஸ் 2 இருக்கிறனால NO2/2, கீழே என்ன இருக்குது NOO2, NO வந்து 2 மோல் இருக்கிறனால NO/2, O2 1 மோல் இருக்கிறனால O2ன்னு போட்டோம். அடுத்து இதுக்கு இதான் கேட்டிருக்காங்க, இதுக்கு தான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K கேட்டிருக்கிறாங்க. ப்ராடக்ட்னாது N2, ஸோ N2/2 O2, ரியாக்டன்ட் என்ன இருக்குது NO2, இது அப்படியே எழுதிட்டோம். இப்போ ஜென்ரலாக கம்பேர் பண்ணி பாருங்கள், இதில் என்ன இருக்குது, இந்த இதில் N2ன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது N2/2ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் தான் இது வேல்யூ, எந்த ஒரு வேல்யூ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ அது மாதிரி வேறு ஏதோ ஒன்று எடுத்து பார்த்தாலும் இங்கே பாருங்கள் NO2/2ன்னு இருக்குது, என்ன இருக்குது NO2 இருக்குது. அப்போ இதை வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே இதுக்கு ரூட் எடுத்தால் தான் இந்த வேல்யூ வருது. அந்த அடிப்படையை முதல்ல நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன போகிறோம், ரூட் எடுக்க போகிறோம். ரூட் K1, இதுக்கு ரூட் எடுத்தால் நான் NO/2க்கு ரூட் எடுத்தால் நான் வரும் NO, N2 அதுக்கு ரூட் எடுத்தால் N2/2, இதுக்கு O2/2. அது மாதிரி இதுக்கு பாருங்கள், இதுக்கு ரூட் எடுங்க, ரூட் K2, NO2/2 ரூட் எடுத்தால் NO2, NO2/2 இருக்குது, அதனால் ரூட் எடுத்தால் NO, இங்கே O2 அதுக்கு ரூட் எடுத்தால் O2/2. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ரூட் K1ஐயும் ரூட் K2ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரூட் K1 வேல்யூ எழுதியிருக்கேன், ரூட் K2 வேல்யூ எழுதியிருக்கிறோம். இந்த NO இந்த NO ஒன்று ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது NO2, N2/2, O2/2 எழுதியிருக்கோம். இந்த NO இந்த NO ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எழுதிருக்கக்கூடிய K பாருங்கள், K என்ன இருக்குது N2/2, O2, NO2, இங்கே இருக்க டேர்ம்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது தலைகீழாக இருக்குது. அப்போ K வந்து எக்ஸாமாக இருக்கும், இதனுடைய ரெசிப்ராக்கலாக இருக்கும். இப்போ K = 1/√K1 × K2, இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்தது எட்டாவது, 2A கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, gives 2B + C2, எல்லாமே இதில் இருக்குது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 1 × 10⁻⁴, 2 × 10⁻3, 1.5 × 10⁻⁴ கொடுத்துட்டாங்க. கேசி கேட்டிருக்கிறாங்க. இது சிம்பிளான ஒரு கணக்கு தான். அது கேசிங்கிறது ப்ராடக்ட், எதெல்லாம் ப்ராடக்ட்டு BC, BC2, B 2 moles இருக்குன்னா B/2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B/2, C2 அப்படியே போட்டோம். ரியாக்டன் அது 2A, A/2 போட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வேல்யூ எழுதுங்க, Bக்கு என்ன வேல்யூ 2, அப்போ 2 × 10⁻3/2. C2 என்னது 1.5 × 10⁻4, A எவ்வளவு 1 × 10⁻4/2. இப்போ ப்ராடக்டை மேலே எழுதிட்டோம், ரியாக்டண்ட்டை கீழே எழுதிட்டோம், நம்பர் ஆஃப் மோல்ஸை இதில் அடுக்கில் எழுதிட்டோம். இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். 2² பண்ணால் 4, -3னா 10⁻6, 1.5 × 10⁻4, கீழே என்ன A² இருக்குது, அப்போ 1 × 10⁻4
அதை ஸ்கொயர் பண்ணும்போது 10 பவர் மைனஸ் 8. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வந்திருக்கு? 0.06 வந்திருக்கு. இது சிம்பிளான கணக்கு. அப்படியே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அந்த ஃபார்முலா அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். தென் கேசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.2 × 10 பவர் மைனஸ் 6ன்னு கொடுத்துட்டு இதில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குமா, பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம புக்கில் ஒரு டேபிளில் கணக்கு கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்போம். கேசியில் வந்து 10 பவர் மைனஸ் 3க்கு கீழே இருந்தால் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். கேசியில் வந்து 10 பவர் மைனஸ் 3 காட்டிலும் அதிகமாக இருந்தால் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் முன்னோக்குனை நடக்கும்னு படிச்சிருக்கிறோம். 10 பவர் மைனஸ் 3க்கும் 10 பவர் ப்ளஸ் 3க்கு இடைப்பட்டு இருந்தால் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நடந்திருக்கும், ஓரளவு நடந்திருக்கும்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். இப்போ கேசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 பவர் மைனஸ் 6. இந்த 10 பவர் மைனஸ் 6 அப்படிங்கிறது என்னது? 10 பவர் மைனஸ் 3 காட்டிலும் எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. இப்போ 10 பவர் மைனஸ் 3 காட்டிலும் குறைவாக அந்த என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கும்? பேக்வர்ட் ரியாக்ஷன், பின்னோக்குனை வந்து நடந்திருக்கும். அடுத்து N2 + 3H2 = 2NH3. இதுக்கு கேபி கேசி ரிலேஷன் என்ன வரும்? கேபி = KC × RT பவர் டெல்டா என்ஜி. இப்போ டெல்டா என்ஜி கண்டுபிடிக்கணும். டெல்டா என்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ப்ராடக்டோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸில் வந்து ரியாக்டண்டோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை கழிக்கணும். ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்னாது 2, ரியாக்டண்டோட நம்பர் ஆஃப் மோல்னாது 1 + 3 4. அப்போ என்ன வரும்? 2 - 4. 2 - 4 எவ்வளோ? -2. அப்போ டெல்டா என்ஜி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிலேஷன் அது கேபி = KC × RT பவர் டெல்டா என்ஜி. டெல்டா என்ஜி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கணக்கில்? KC/KP கேட்டிருக்கிறாங்க சம்மில். இப்போ KC/KP இது கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த RT பவர் -2 எங்கே போயிடும்? இந்த பக்கம் கீழே போயிடும். அப்போ KC/KP இது இந்த பக்கம் ஒன்று வரும் 1/RT பவர் -2. இந்த RT பவர் -2 மேலே ஒன்று தான் ஆயிரும், RT பவர் +2 ஆயிரும். அப்போ KC/KP RT பவர் +2 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து AB gives A + B. இந்த சிஸ்டத்தோடைய டோட்டல் ப்ரெஷர் மொத்த அழுத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா Pன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஏபி வந்து எவ்வளோ % டீகம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு 20% வந்து டீகம்போஸ் ஆகிருக்கு. அதாவது அதனுடைய டோட்டல் ப்ரெஷரில் 20% வந்து டீகம்போஸ் ஆகிருக்கு. இப்போ டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, மொத்த அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஏபி ரியாக்டண்ட்டு, ஏபி ப்ராடக்ட்டு. இனிஷியலாக ஏபியினுடைய நம்பர் ஆஃப் மோலை 1ன்னு வச்சுருக்கான். ஏபி ஃபார்ம் ஆகிருக்காது. எவ்வளோ பெர்சன்டேஜ்? 20%. 1க்கு 20% எவ்வளோ? 0.2. ஏபி எவ்வளோ டீகம்போஸ் ஆகிருக்கோ அவ்வளவு ஏயும் பிங்க. ஏன்னா ஸ்டாக்கியோமெட்ரி பாருங்கள், இதுவும் 1 இது 1 இது 1. அப்போ அப்படியே போட்டலாம். ஏபி எவ்வளோ டீகம்போஸ் ஆகுதோ அதே அளவு ஏயும் கிடைக்கும் பியும் கிடைக்கும். அப்போ இது 0.2 அளவு டீகம்போஸ் ஆச்சுன்னா இது 0.2 மோல் கிடச்சிருக்கு, இது 0.2 கிடச்சிருக்கும். இப்போ எவ்வளோ ரிமைனிங் இருக்கும்? இது 1 இருந்தது, 0.2 வந்து ரியாக்ட் ஆகிடுச்சு, மீது எவ்வளோ இருக்கும்? 0.8. இது ஏற்கனவே நம்ம எவ்வளோ கிடைக்குங்கிற சொல்லிட்டு அதை போட்டோம். இப்போ கேபிங்கிற என்னது? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி. ஏனுடைய பகுதி அழுத்தம் இன்ட்டு பியினுடைய பகுதி அழுத்தம். ப்ராடக்ட் போட்டோம், வினை விளைபொருள் போட்டோம். பை ரியாக்டன்ட் எவ்வளவு? ஏபி. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏபி, ஏபியினுடைய பகுதி அழுத்தம். பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம எதுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோமோ அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து மேலே இருக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கீழே இருக்கணும். மோல் ஃப்ராக்ஷன், மோல் பின்னம், அதையும் பார்ஷியல் ப்ரெஷர் = மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். பகுதி அழுத்தம் என்பது மோல் பின்னம் இன்ட்டு மொத்த அழுத்தம். மோல் பின்னம் அப்படிங்கிறது என்னது? நம்ம எதுக்கு பார்க்குறோமோ அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் மேலே இருக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கீழே இருக்கணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ பாருங்கள்? 0.8 + 0.2 + 0.2. அப்போ நான் ஒரு 1.2ன்னு வந்துடும். இப்போ ஏக்கு பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி பார்க்குறது? ஏனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 0.2 இந்த போட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 1.2 இன்ட்டு எதால் பிரிக்காச்சு, டோட்டல் ப்ரெஷரெலாம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி பிக்கு பாருங்கள், பி எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? 0.2. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? 1.2 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். அடுத்து ஏபி நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? 0.8. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? 1.2 இன்ட்டு பி. எப்பவுமே இப்போ மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கணும்? மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். மோல் ஃப்ராக்ஷன் எப்படி பார்க்கணும்? அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை மேலே எழுதிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன செய்யணும்? கீழே எழுதணும். எழுதி இன்ட்டு பின்னு போட்டுடணும். இப்போ என்ன வரும்? ப்ரெஷர் இங்கே ஒன்று இருக்குது, பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர், இங்கே ஒரு பி இருக்குது. அப்போ இதில் ஒரு பி இதில் ஒரு பி ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மீது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 0.2 இன்ட்டு 0.2 இன்ட்டு பி, 0.2 இன்ட்டு 0.2 இன்ட்டு பி. அடுத்து நான் வரும் 1.2 இன்ட்டு 1.2 இந்த போட்டோம், 1.2 இன்ட்டு 1.2. இங்கே 0.8/1.2ல் 0.8/1.2 எங்கே போயிடும்? மேலே போயிடும். இப்போ இதை பூரா என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இதை பூரா சிம்பிளிஃபை பண்ண வரும் P/24 அப்படின்னு வரும். இப்போ கேபி = P/24. நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? வாட் இஸ் தி டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு P வேணும் அப்படின்னா
இந்த 24 அங்கிட்ட கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ P ஈக்குவல் டு என்ன வரும், 24 இன்ட்டு கேபின்னு வரும். இப்போ டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் டு 24 இன்ட்டு கேபி. இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான், எப்படி வந்து பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணுங்கிறது தெரியணும். பார்ஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர், மோல் பின்னம் இன்ட்டு மொத்த அழுத்தம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.